என் தங்கப்பிள்ளையே, சங்கடகர சதுர்த்தியினுடைய இந்த புதன் கிழமையில் உனக்கான வெற்றி விடியல் வந்துவிட்டது. நீ அழுதது எல்லாம் போதும் என் குழந்தையே. இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தி கொடுத்திட உன் அம்மா நானும் சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியலில் விநாயக பெருமானும் உன்னை தேடி வருகின்றார். அதனால் இந்த நாள் உனக்கான நாள் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் வரை, இந்த தாயின் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் வரை நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ சரியான புரிதலோடு எதிர்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, எப்பொழுதுமே அறிவை விட புரிதல் மிகவும் ஆழமானது. உன்னை அறிந்தவர்கள் பலர் இருப்பார்கள், ஆனால் உன்னை புரிந்து கொண்டவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் இங்கு இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்கள்தான் இங்கு வாழத் தெரிந்தவர்கள். ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையின் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கின்றாய். ஆனால் இந்த போராட்டத்தில் ஒரு விஷயம் மட்டும் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அது என்ன தெரியுமா? மற்றவர்களின் துன்பம் அதில் இருக்கக்கூடாது. இன்னொருவரின் வேதனையில், இன்னொருவரின் கஷ்டத்தில் ஒரு வெற்றியை நீ எப்பொழுதுமே பெற நினைக்காதே. என் குழந்தையே, அன்பு செய்வதற்கு அதிக காரணத்தை தேடாதே. அது மட்டுமாவது வாழ்க்கையில் காரணம் இல்லாமல் இருக்கட்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் எப்பொழுதும் அது வேண்டும், இது வேண்டும், இதை செய்தால் அதற்கு என்ன கிடைக்கும் என்பது போலத்தான் நடந்து கொள்கின்றார்கள். வாழ்க்கையில் கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம், உனக்கு துணை நீதான் என்று. யாரையும் துணைக்கு தேடி ஏமாற்றமடையாதே என்பதனை இந்த உறவுகள்தான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். என் குழந்தையே, இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கும் ஆற்றல் மிகுந்தது இரண்டு மட்டும்தான். ஒன்று உருவமுள்ள பணம், இன்னொன்று உருவமற்ற நிம்மதி. இதுதான் மனிதனின் மரணம் வரை தேடி அலைந்து திரிந்து கடைசியில் ஒரு பிடி சாம்பலாக மாறுகின்ற வரையில் இவர்களை விட்டு விடுவது கிடையாது. இதை தேடித்தான் இந்த வாழ்க்கையே சென்று கொண்டிருக்கின்றது. இந்த பணம் கிடைத்தால் அந்த நிம்மதி கிடைத்துவிடும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கின்றது. ஆனால் நிம்மதியை உனக்குள் நீ கொண்டு வந்து விட்டாயானால் இந்த பணம் உனக்கு பெரிதாக தோன்றாது. என் குழந்தையை, உனக்கு கற்றுக் கொடுப்பது யாராக இருந்தாலும் சரி, அதை நீ கற்றுக்கொள். தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதில் தவறில்லை. என் பிள்ளையே, எப்பொழுதுமே நல்லது எது, கெட்டது எது என்று தெரிந்து கொள்கின்ற மனப்பக்குவத்தில் நீ இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை நோக்கி உன் வெற்றி தொடர்ந்து விட்டது என்ற அர்த்தம். அழகிய மலர்கள் நந்தவனத்தில்தான் பூக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவை குப்பை மேடுகளிலும் பூக்கலாம் என்பதனை மறக்காதே. பூக்கும் இடங்கள்தான் மாறுமே தவிர பூக்களின் நிறமும் அதன் மனமும் ஒருபோதும் மாறாது என்பதனை புரிந்து கொள். சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே நம்மை எழுந்து நடமாட வைக்கக்கூடிய இந்த மனதுதான் மிகச்சிறந்த நண்பன். உன்னுடைய மனசாட்சிதான் எப்பொழுதும் உன் கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நண்பன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை நீ நேசிக்க பழகு. என் குழந்தையே, எப்பொழுதும் பேச வேண்டிய இடத்தில் உன் குரலை உயர்த்தி நீ பேசவில்லை என்றால் உன்னுடைய மௌனத்தை வேறு யாராவது அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நினைத்ததை எல்லாம் பேசுகின்றவன் அவமதிப்பை பெறுகிறான். மறைத்து மறைத்து பேசுபவன், உண்மையை சொல்லாதவன்தான் மற்றவர்களால் கவரப்படுகின்றான். ஆனால் இது நீண்ட நாட்களுக்கு நிலைத்திருக்காது. நிச்சயமாக எல்லாமும் மாறும். இந்த வாழ்க்கையில்
அத்தனை விஷயங்களும் உனக்குள் இருந்து மிகுந்த மன உறுதியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையை பற்றி யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் அது நமக்கு புரியாது. அந்த வாழ்க்கையை சொல்லி கொடுக்கும். அப்பொழுதுதான் தெளிவாக புரியும். இந்த வாழ்க்கையே சரியான பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும். அப்பொழுதுதான் அது என்னவென்று உனக்கு புரியும் என்பதனை நீ தெளிவில் கொள். வருங்காலத்தை பற்றி வருடங்களாக இருந்து யோசிப்பதை விட நிகழ்காலத்தை பற்றி ஒரு நிமிடம் நீ சிந்தித்தால் போதும். நிச்சயமாக உனக்கு பெருமகிழ்ச்சி வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சில சமயங்களில் நம்முடைய மனதிற்கும் மூளைக்குமே ஒத்துப்போகாத பிறர் நிச்சயமாக நம்மோடு ஒத்துப்போக நினைப்பது மிகச்சிறந்த முட்டாள்தனம். என் குழந்தையே, எந்த ஒரு விஷயமும் உன் மனதிற்கு ஒத்துப்போனால் மட்டுமே அதற்கு அடுத்தது என்னவென்று சிந்தி. தேவையில்லாது அதை இழுத்து பிடித்து கொண்டு நீ உன் மனதை ஒரு பொழுதும் காயப்படுத்தி கொள்ளாதே. நம்முடைய மனது புண்படாதபடி மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அதேபோல நாமும் மற்றவர்கள் மனது நோகாதபடி நடந்து கொள்வதுதான் மனிதத்தன்மை. மனிதத்தன்மையோடு இருக்க பழகிக்கொள். என் குழந்தையே, ஒரு நாளைக்கு எத்தனை ரூபாயோ நாம் தேவையில்லாமல் செலவு செய்கின்றோம். எத்தனை ரூபாயோ நாம் தேவையில்லாமல் அதனை செலவு செய்துவிட்டு இன்று இதனை நாம் செலவு செய்யாமல் இருந்திருக்கலாமோ என்பது போன்றெல்லாம் யோசிக்கிறோம். அந்த இடத்தில் ஒருவர் பசியென்று கை நீட்டி கேட்டால் அவர்களுக்கு நாம் கொடுத்திருப்பதில்லை. உன் அம்மா நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? பசி என்று ஒருவர் கையேந்தி விட்டால் ஏதாவது ஒரு விஷயத்தை அதிலிருந்து நிச்சயமாக நீ பெற்று கொடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும். எந்த நிலையிலும் நாம் எதிர்பார்த்திராத அளவிற்கு ஒரு பெருமகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய். என் குழந்தையை, எப்பொழுதுமே எனக்கு தெரிந்த நியாயம் இது என்று நீ எதையும் விவாதித்து கொண்டிருக்கலாம். அது தவறு கிடையாது. ஆனால் எனக்கு தெரிந்தது மட்டும்தான் நியாயம் என்று சொல்வது மிகப்பெரிய தவறான காரியம் அல்லவா? நான் தெரிந்து கொண்ட விஷயங்கள் மட்டும்தான் உண்மையானது என்று நீ யோசிப்பது தவறான விஷயம் அல்லவா? எதையுமே யார் சொல்லிக் கொடுத்தாலும் யார் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டும். எதுவும் அறியாத சிறு பிள்ளை அல்ல நீ. போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக நிறைந்தது. இங்கே நீ போட்டி போடாமலும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி பெற முடியாது. ஆனால் போட்டிக்குள் ஆரோக்கியமான பல விஷயங்கள் இருக்க வேண்டும். யாரையும் அழித்து அங்கே வெற்றியினை பெறக்கூடாது. என் குழந்தையை, எவ்வளவுதான் நெருங்கிய உறவாக இருந்தாலும் உரிமைகள் எடுத்து கொள்ளும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும். கவனம் தவறினால் வழிகளை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. எல்லா விஷயங்களையும் என்றோ ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதனை உணர்ந்தவன் எந்த இழப்புக்கும் ஒரு பொழுதும் சோர்ந்து போவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். தனக்கு மதிப்பில்லை என்று தெரிந்த பிறகு அந்த இடத்திலிருந்து விலகிச் செல்லக்கூடிய அந்த பண்பிற்கு பெயர்தான் தன்மானம். அதனால் இதனை என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகி கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, நான் இருந்து உனக்கு எப்பொழுதும் என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நான் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கண்ணீரை வரவழைத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. எதுவாக இருந்தாலுமே அதனை நாம் சரியான கோணத்தில் எதிர்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையும் உன்னை அப்படியே அழைத்து சென்றுவிடும். எந்த இடத்திலும் வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் எதையும் தொலைத்து கொண்டும் நிற்காதே.
நிச்சயமாக உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் நான் சொல்லக்கூடிய பாடங்களும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் மீட்டெடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே. நல்லவனாக இரு. ஆனால் அதை நிரூபித்து கொண்டு உன்னுடைய நேரத்தை நீ வீணடிக்காதே. என் குழந்தையே, நீ நல்லவன் என்பது உனக்கும் உன் மனசாட்சிக்கும் தெரிந்துவிட்டால் போதும். வேறு யாருக்கும் இதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஒரு பொழுதுமே உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதுமே சில விஷயங்களை உனக்கு ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் பிறந்திருக்கிறாய். யாருடைய குறைகளையும் சொல்லி இங்கு காயப்படுத்துவதற்காக அல்ல. தவறு என்றால் கற்றுக்கொடு, சரி என்றால் கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். தடைகள் பல வரும். அதை தட்டி பறிக்க கூட்டமும் நிச்சயமாக வரும். எதை கண்டும் அஞ்சாமல் துணிந்து நிற்க வேண்டும். முன் வைத்த காலை ஒருபோதும் பின் வைக்கக்கூடாது. நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியின் படிகள்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழும் நாட்கள் உன் கைகளில் கிடையாது. ஆனால் இருக்கும் நாட்களை நீ நினைத்தால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும். இருக்கும் நாட்களை நீ நினைத்தால் மட்டும்தான் சந்தோஷமாக கொண்டு வந்து சேர்த்திட முடியும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, ஏணியாகவே இருந்தாலும் அதற்கும் சாய்ந்து கொள்ள சுவர் வேண்டும். தோணிக்கும் பாய்ந்து செல்ல கடல் வேண்டும். நமக்கும் சில நல்ல உறவுகளும் நல்ல நண்பர்களும் எப்பொழுதும் வேண்டும். அதுபோன்று நம்மிடத்தில் யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் ஒரு பொழுதும் அந்த நட்பினை நாம் இழந்துவிடக்கூடாது. ஒருபோதும் அந்த நட்பினை நாம் தொலைத்து விடக்கூடாது. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகாது. உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் இருக்கிறது என்றால் உன்னை உருவாக்குவதற்கும் நிச்சயமாக அங்கே பல தருணங்கள் காத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நீ வெற்றியினை பெற நினைக்கும் பொழுதுதான் இந்த வராகி உன் கண் முன்னால் வந்து நிற்கிறேன். உனக்கான மாற்றத்தை ஒரு சேர உன் கைகளில் கொடுத்துவிட நான் நினைக்கின்றேன். என் குழந்தையே, பணத்திற்கும் காலத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாது. அதுதான் உண்மை. காலத்தின் கட்டாயம், காலத்தின் விதிப்படிதான் இவையெல்லாம் நடக்கும் என்பதனை ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. இந்த நிலை உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள். அம்மா, நான் தனித்து நிற்கிறேன், எனக்கு யாரும் இல்லை என்று சொல்கிறாய் அல்லவா? அந்த நொடி நீ யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? தனித்து விடப்படும் பொழுதுதான் உன்னுடைய பலமும் உன்னுடைய பலவீனமும் என்னவென்று உனக்கு தெரிய வரும். உன்னுடைய பலத்தை வெளிப்படுத்தி உன்னுடைய பலகீனத்தை உள்ளடக்கி உன் வாழ்க்கையின் வெற்றியை என்றும் என்றென்றும் பெறுவதற்கு நீ உறுதியாக இருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த சூழ்நிலைகள் உனக்குள் இருந்து உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை எப்பொழுதும் உனக்கு உறுதி செய்ய கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை எப்பொழுதும் நீ தெளிவான மனநிலையோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு விடியலும் உனக்கே உனக்கானதாக விடிவதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். யார் நம் வாழ்க்கையில் இருக்கிறார்கள், யார் நமக்கு எதை கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட எதை யார் கொடுத்தாலும் அது நமக்கு சந்தோஷம்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். மனதிற்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், எப்பொழுதும் உன்னை மிக பெரும் கஷ்டத்திற்குள் தள்ளிவிடாத விஷயங்கள் என்று இவையெல்லாமும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கட்டும். நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய்.
வருவது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து விடுவாய். நம்பிக்கையோடு இரு. இந்த விடியல் உனக்கானது. என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.